வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு இந்த இன்டர்வியூ அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எங்கேருந்து அப்படின்னா பயோகான் லிமிட்டட், ஓகேவா, பயோகான் லிமிட்டட் எங்கன்னா ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் லொக்கேஷன் பெங்களூர். இதில் வந்து என்னென்ன ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்முலேஷன் ரிசர்ச், ஃபார்முலேஷன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் யூஎஸ் கனடா ப்ரீ அப்ரூவல். அடுத்து ஃபார்முலேஷன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் குளோபல் லேபலிங், ஃபார்முலேஷன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் குளோபல் போஸ்ட் அப்ரூவல், ஏபிஐ ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டிஎம்எஃப் சப்மிஷன், இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. எங்கே அப்படின்னா பயோகான் கேம்பஸ் கேட் நம்பர் 1 ஃபேஸ் 1 20th கிலோமீட்டர் ஹொசூர் ரோடு, எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர் 560100 கர்நாடகா. 24th February 2024 சாட்டர்டே. டைம் வந்து 9 to 2 PM கொடுத்துருக்காங்க. ரோல், அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன், அப்புறமா ஜாப் ப்ரொஃபைல் என்ன இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார்முலேஷன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் பார்த்தோன்னா யூஎஸ் கனடா ப்ரீ அப்ரூவல். அதில் வந்து 6 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ், பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம் முடிச்சிருக்கணும். ப்ரிப்ரேஷன், ரிவ்யூ அண்ட் டைம்லி சப்மிஷன் ஆஃப் ANDA இன் யூஎஸ். அப்புறம் டெஃபிஷியன்சி அண்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஃபைல்டு இன் யூஎஸ். அடுத்து ப்ரொவைட் நெசசரி ரெகுலேட்டரி இன்புட்ஸ் டு டிஃப்ரெண்ட் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் இன்க்ளூடிங் CMO அண்ட் CDMO ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுதான் ஜாப் ப்ரொஃபைல். அதாவது ANDA அதனுடைய ப்ரிப்ரேஷன், ரிவ்யூ, அதுக்கப்புறம் டைம்லி சப்மிஷன், இது எல்லாமே கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும். அடுத்து டிஃபிஷியன்சி அண்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஃபைல்டு இன் யூஎஸ், இந்த ஒர்க் இருக்கும் ஜாப் ரோலில். அடுத்து ஃபார்முலேஷன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் குளோபல் போஸ்ட் அப்ரூவ்டு. இதுக்கு 2 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம். ப்ரிப்ரேஷன், ரிவ்யூ அண்ட் டைம்லி சப்மிஷன் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் வேரியேஷன்ஸ் ஃபார் குளோபல் மார்க்கெட்ஸ். அடுத்து ப்ரிப்ரேஷன், ரிவ்யூ அண்ட் சப்மிஷன் ஆஃப் போஸ்ட் அப்ரூவல் டெஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட்டு. அடுத்து ஹேண்டில் சேஞ்ச் கண்ட்ரோல் assessments to provide necessary regulatory inputs for changes or strategies proposed. அடுத்து preparation, review, compilation and submission of paper or PSURS and annual report for all approved products across geographies as applicable. ஸோ இந்த ஜாப்போடைய ரோல் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 to 8 years எக்ஸ்பீரியன்ஸில் இவங்களுடைய ஒர்க் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஃபார்முலேஷன் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் குளோபல் லேபலிங் 1 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பிஃபார்ம் கிராஜுவேட்ஸாக இருக்கணும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேபலிங் அண்ட் ஆர்ட் ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் குளோபல் மார்க்கெட்ஸ் US ஆர் யூரோப் ஆர் UK அண்ட் ROW. ஹேண்டில் சேஞ்ச் கண்ட்ரோல் அசஸ்மெண்ட்ஸ் ஃபார் தி ஆர்ட் ஒர்க்ஸ். அடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் SPL சாஃப்ட்வேர் ஃபார் லேபிளிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு API ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். அதில் வந்து DMF சப்மிஷன். இதில் வந்து 5 to 14 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், MSc ஆர் எம்ஃபார்ம் ஆர் பிஃபார்ம். இதில் வந்து என்ன ரோல் அப்படின்னா DMF சப்மிஷன் டு குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஹெல்த் அத்தாரிட்டி குவரிஸ். அடுத்து ஹேண்டில் போஸ்ட் அப்ரூவல் சேஞ்சஸ். அடுத்து ப்ரொவைட் ரெகுலேட்டரி இன்புட் ஃபார் நியூ மாலிகுல் டெவலப்மெண்ட்டு, கஸ்டமர் குவரிஸ் அண்ட் சப்போர்ட். ஓகே, ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா candidates who have attended an interview with Biocan Limited over the last 6 months are not eligible to apply. ஸோ பயோகான் லிமிட்டடில் வந்து ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் கேரி தேர் அப்டேட்டட் ரெஸ்யூம்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் தேர் ஹையஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், லேட்டஸ்ட்
இன்க்ரிமெண்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் 3 months பே ஸ்லிப்ஸ் மஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் இமெயில் their resumes to ubendra.kama@biocon.com for an interview opportunity. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, அதாவது ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ டேட் சொல்லியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 24th February 2024 9 AM to 2 PM. இதுதான் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதிலேயே நம்ம அந்த இமெயில் அட்ரஸை பார்த்து அதன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை குவாலிஃபிகேஷன் B Farm or M Farm. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.